மகராணியே மகராணியே. நமஸ்தே. வணக்கம். ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, இப்பதான் வந்தோம். என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்லைங்க, முதியோர் கல்விக்காக ராத்திரி பள்ளி கூட நாங்க நடத்த போறோம். ரொம்ப நல்ல காரியம், கண்டிப்பா நடத்த வேண்டியது. எந்த காரியத்துக்கும் தயங்காம நீங்க உதவி செய்றீங்க. அப்படிங்கிற தைரியத்தினால தானுங்க முதல்ல உங்ககிட்ட ஏதாவது உதவி பெறலாம்னு வந்தோம். அதுக்கு என்னங்க, யாருக்கு உதவி செய்யறோம்? எல்லாம் நம் நாட்டு மக்களுக்கு தானே. வசதி இருக்கிறவங்க பணம் தரணும், இல்லாதவங்க ஓட்டு தரணும். அதுதானுங்களே நியாயம். ₹500 போட்டு இன்னும் மத்தவங்க கிட்டயும் முயற்சி செய்து பாருங்க. உங்களை போல தாராள மனசு உள்ளவங்க இருக்கிற வரையில எங்களுக்கு எதுலயும் வெற்றி தாங்க. இருங்க வர. பாத்தீங்களா, இவருக்கு இவ்வளவு வயசாயும் அந்த சேவா உணர்ச்சி மாத்திரம் போகலைங்க. இப்படிப்பட்ட நல்ல மனுஷங்க தாங்க நாட்டுக்கு தேவை. ரொம்ப நல்லதுங்க. மற்ற ஏற்பாட்டையும் முடிச்சுக்கிட்டு உங்களை வந்து சந்திக்கிறோம். சரி. நிஜமா கருதாசி வந்துருங்க. வீட்டை இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா, சுந்தர் தான் எழுதியிருக்கான். நான் அனுப்பிய பணம் கிடைச்சதான். நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான. உன்னையும் விசாரிச்சு எழுதியிருக்கான்பா. நிஜமா தம்பி கண்ணிலேயே நிக்குதுங்க. உனக்கு மட்டும் தானா கிட்டு? குட். இன்னொரு செட். என்ன சுந்தர்? சேச்சே, மணி 6:30 ஆச்சப்பா, நான் போகணும். சங்கர், நீ தடுக்காத. அவன் அம்மனை தரிசிக்க போறான்பா. அடி சக்க, பிஏல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குறதுக்கு தினம் கோயிலுக்கு வர போறானா? நீ ஒண்ணு, அவன் தெய்வம் அவன் இருக்கிற வீட்லயே இருக்குது. அதனுடைய கடாட்சமே போதுமே. டேய் பிட் நோட்டீஸ், அதோட நிறுத்திக்கடா. கிராப் எல்லாம் பறந்து போயிடும், ஜாக்கிரதை. ஏண்டா, அவன் சொல்லித்தான் தெரியணுமா? நானே பார்த்திருக்கேன் உங்க வீட்டு அப்சரச. டேய் நிறுத்துடா. ஒண்ணும் தெரியாத நல்ல பெண்ணுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து கெட்ட பேரை ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்க போல இருக்க. சேச்சே, கோச் கிரே பிரதர், சும்மா தமாஷுக்கு சொன்னா. இடியட். ஆற்றையும் நம்பலாம், காற்றையும் நம்பலாம், ஆற்றையும் நம்பலாம், காற்றையும் நம்பலாம், யானையும் நம்பலாம், புலியையும் நம்பலாம், சேல கெட்டிய மாதரை நம்பினா. நிறுத்துடா. என்னடா ரொம்ப வேகமா போய்கிட்டே இருக்க? எப்பா, நீ இங்க இருக்க வேண்டியவன் இல்லடா. வேற எங்கடா இருக்குன்னா? வண்ணா வீட்டுல கட்டி கிடக்க வேண்டியவன்டா, கழுத. ஜகம் ஏழும் நீயே அம்மா, இந்த ஜகம் ஏழும் நீயே அம்மா. பெற்ற தாயின்றி உயிரேதம்மா, பெற்ற தாயின்றி உயிரேதம்மா. இந்த ஜகம் ஏழும் நீயே அம்மா. பகலேது இரவேது
விளையாடுதே உலகெங்கும் உனதானை விளையாடுதே ஒளி வீசும் நிலவில் உன் களை வீசுதே ஒளி வீசும் நிலவில் உன் களை வீசுதே அலைகடல் உன் பாத புகழ் பாடுதே அலைகடல் உன் பாத புகழ் பாடுதே உன் அருள் வெள்ளம் தனில் ஏழை என் உள்ளம் நீந்துதே அருள் வெள்ளம் தனில் ஏழை என் உள்ளம் நீந்துதே ஜெகம் ஏழும் நீயே அம்மா பெற்ற தாயின்றி உயிரேதம்மா இந்த ஜெகம் ஏழும் நீயே அம்மா. சுமதி சுமதி என்னப்பா என்னம்மா செய்துக்கிட்டு இருக்க? விளக்கேத்தினேப்பா. ஏன்பா சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லையம்மா, இருட்டி கிடக்குற நம்ம மனசுல ஆண்டவன் விளக்கேற்றி வைக்க மாட்டேங்கிறான், அதை நினைச்சு சிரிச்சேன். ஏன்பா எப்ப பார்த்தாலும் எதையாவது நினைச்சு வீணா கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க? அண்ணாவுக்கு கடிதம் எழுதட்டுமா? உன் கடிதத்தை பார்த்ததும் அவனுக்கு கருணை பிறந்துடும் நான் நினைக்கிறேன். வேண்டாம்மா, எந்த கஷ்டமும் நம்மோட இருக்கட்டும், எதுக்கும் ஆண்டவன் இருக்கான். வாப்பா சுந்தர். உட்காரு. விளையாடிட்டாவல? ஆமாங்க. நாங்க படிக்கிறப்ப தம்பி சடுகுடு தான் ஆடுவோம். இப்ப என்னடா அண்ணா சுதேசி போய் எதிரையும் விதேசி வந்துடுச்சு. ஆட தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் இந்த மட்டையை கையில பிடிச்சுக்கிட்டா அது ஒரு தனி மதிப்பு. எனக்கு கொஞ்சம் ஆட தெரியுங்க. இது யார் போட்டோ? அவன் என் மகன். உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறதா நீங்க இதுவரைக்கும் சொன்னதே இல்லையே. அவன் வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிட்டான், சுகமா இருக்கான். வேற என்ன இருக்கு சொல்ல? ஏன்? எவ்வளவோ கஷ்டப்பட்டு செலவழிச்சு படிக்க வச்சு டாக்டர் ஆக்கினேன். அவனோட காலேஜில் படிக்கிற பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பிடிவாதம் பண்ணான். ஓஹோ. அவன் ஆசைப்படிக்க கல்யாணமும் செய்து வச்சேன். அந்த பெண்ணு இந்த வீட்டுல ஒரு மகாராணியா இருந்தா. ஒரு நாள் இவ்வளவு காலையில எங்கம்மா பெற விட்டுட்ட? கிளப்ல இன்னைக்கு ஒரு மீட்டிங், அதுக்கு நான் போய் ஆகணும். கிளப், சினிமா, பீச் இப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா வீடு என்னம்மா ஆறுது? ஏ நான் இல்லைன்னா வீடு ஒண்ணும் கொள்ள போயிடாதே. வீடு கொள்ள போகாது, ஆனா வீட்டுல இருக்கிறவங்க அந்தஸ்து கௌரவம் கொள்ள போயிடும். வீட்டுல ஒரு மருமகன் இருந்தா எதை வேணாலும் பேசலாம் அப்படிங்கறது உங்க நினைப்பா? மருமக இருக்க வேண்டிய ஒழுங்குல இருந்தா மதிப்பு தான் கொடுப்பாங்க. அதை நீ மறந்துட்டேம்மா. மறந்து நான் என்ன செய்துட்டேன் இந்த வீட்டு மதிப்பு கெட்டு போறதுக்கு? நான் என்ன அடங்காப்டாரியா, அக்கிரமக்காரியா? வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிடுங்களேன். என்ன ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டணும்? ஏன் அழினா, என்ன இது? உன்னை யார் என்ன சொன்னாங்க? கேட்டீங்களா? இந்த வீட்டு வேலைக்காரியா. என்னால இந்த வீட்டு கௌரவம் அந்தஸ்து எல்லாம் பாழா போயிடுதான். உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு இதை கூட இன்னமும் கேட்கணும். எல்லாம் என் தலைவிதி. என்னப்பா இதெல்லாம்? நீ கேட்கிற தோரணியை பார்த்தா உன் பொண்டாட்டி சொன்னதெல்லாம் நம்பிட்ட போல தெரியுது. அப்புறம் நான் என்ன சொல்ல? அப்பா, அவ என்னையே நம்பி சொந்தக்காரங்களெல்லாம் விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை யாரும் ஒண்ணும் சொல்லாதீங்க. அதுக்காக அவ இஷ்டம் போல நடந்தா அது கண்டிக்க எனக்கு உரிமை இல்லையா? இப்ப என்ன நடந்தது? நான் கிளப்பு கூட போக கூடாதான். இதையெல்லாம் தடுக்க கண்டிப்பா யாருக்கும் உரிமை கிடையாது. மகா உரிமையை கட்டுட்டேன். அவ இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா இந்த வீட்டுக்கு கவனிக்கிறது யாரு? ஏன் சுமதி இருக்காள? அவளும் மனுஷதான்டா, மாடல்ல. எந்திரத்துக்காவது ஓய்வு இருக்கும். நமக்கு உழைச்சு போறதானேடா நல்லா சரியா இருக்கு. புது மோகத்துல தடுமாறுற உனக்கு இதெல்லாம் எங்கடா அப்படி போகுது? அப்பா, என்னப்பா இது? ஒண்ணும் தெரியாதவ போல நடிக்கிறத பாரு. அண்ணி, என்ன இப்படி பேசுறீங்க? நிஜமாவே எனக்கு ஒண்ணும் தெரியாதே. நான் கிளப்புக்கும் பீச்சுக்கும் போறதை பார்த்து பொறாமப்பட தெரியும். நான் வீட்டு வேலை செய்யறது இல்லைன்னு உங்க அப்பா கிட்ட கோல் சொல்ல தெரியும். எல்லாம் இவ்வளவுதாங்க வந்தது. ஏன் சுமதி, நீ இந்த வீட்டுல சர்வாதிகாரி ஆயிட்டியா? அண்ணா, நீங்களுமா அண்ணி சொல்றத நம்புறீங்க? பிறந்ததுல இருந்து உங்களுடைய வளர்ந்த உங்க தங்கையை பத்தி உங்களுக்கு தெரியாத அண்ணா? அண்ணி, என்ன அறியாம நான் ஏதாவது தவறு செய்திருந்தா மன்னிச்சிருங்க. அம்மா தாயே, நீ வேற அழ ஆரம்பிச்சிட்டியா? நீ, உங்க அண்ணா, உங்க அப்பா எல்லாரும் சௌக்கியமா இருங்க. என்னாலதானே உங்களுக்கு எல்லாருக்கும் இவ்வளவு கஷ்டம். நானே போறேன். இரு நளினா,
இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். அண்ணா, அப்பா ஏதாவது உங்க மனசை புண்படுத்தி இருந்தா என்ன தண்டிச்சிடுங்க அண்ணா. உங்களுக்கும் அன்னைக்கு நான் என்ன வேணாலும் செய்யறேன், மனப்பூர்வமா செய்யறேன் அண்ணா. எங்களை மட்டும் விட்டு பிரிந்து போகாதீங்க அண்ணா. சுமதி, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. அப்பா உன்னுடைய வெறுப்பு காலாகி இந்த வீட்டுல இருக்கிறத நான் இனி விரும்பல. நளினா, நீ தயாராயிரு, நான் போய் டாக்ஸி கொண்டு வரேன்.